Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தையை வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் 1 யோவான் 4 அதிகாரம் 10 இறை வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக அவருடைய நற்குணங்களை பிரதிபலிக்கிற அந்த குணத்தைக்கு சாட்சியாக இந்த வசனத்தை இந்த தினவசனம் மூலியமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் அவரிடத்தில் அன்பாக இருந்ததினால் அவர் அன்பு கூறவில்லை. அதற்கு மாறாக எதிர்பார்க்காத அன்பை அளவில்லாமல் அவர்தான் நம் மீது காட்டியிருக்கிறார். அவர்தான் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். எனக்கு பிரியமானவர்களே, அப்போது ஆண்டவருடைய அன்பானது எப்படி பிரமிக்க வைக்கிற ஒரு செயலாக இருக்கிறது. இது போல தான் நாமும் அவருடைய குணத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சக மனிதத்தில் அன்பாக இருக்கிறோமா? நாம் குடும்பத்தில் ஒரு அன்பு செயல்களை ஈடுபடுத்துகிறோமா? இல்லை. எங்கிருந்தாலும் வெறுப்புகள், எங்கிருந்தாலும் என்னை அவன் அவமானப்படுத்தி விட்டான், அவனை நான் பழி தீர்த்தே விட வேண்டும் என்று பழிவாங்கும் குணத்தோடு நாம் அலைந்தால் ஆண்டவருக்கு மிகவும் வேதனையாக இருக்கும். அதனால்தான் என்னுடைய சுபாவத்தை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள், பழைய சுபாவத்தை கலற்றி விட்டு புதிய சுபாவத்தை அணிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் மீது அளவு கடந்த அன்பு வைத்ததான் ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு ஜீவனையும் விட்டார். அதுபோல நாமும் அவருக்காக என்ன கைமாறு செய்ய போகிறோம்? ஆண்டவர் இயேசுக்கு ரத்தம் சிந்தியதற்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்று தீவிரமாக, அதாவது ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை சொல்ல வேணும்னா, ரொம்ப சீரியஸாக இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். அவருக்காக நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பது தான் அவருக்கு நாம் செய்யும் நன்றி கடன். நம் ஆயுள் காலம் முழுவதும் எத்தனை நன்றி கடன் பட்டாலும் அதுக்கு ஈடாகாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சுபாவத்தை தொடர்ந்து என்னுடைய வருகை பரியந்தம் வரை நீங்கள் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் அனைவரும் அன்பாக இருக்க ஆண்டவருடைய வல்லமையான அந்த அளவற்ற அன்பை, எதிர்பார்க்காத அன்பை நாம் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க ஜெபிப்போமா? ஸ்தோத்திரகர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, மட்டுமாக நீங்கள் ஒரே குமாரன் எங்களுக்காக நீர் அனுப்பினீர் ஆண்டவரே. நாங்கள் அன்பு செய்ததுனால நீர் எங்களுக்கு இந்த காரியத்தை செய்யவில்லை ஆண்டவரே. எதிர்பார்க்காத அன்பை எங்களுக்கு அளவில்லாமல் தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகவலே. ஸ்தோத்திரகர்த்தாவே, துதிக்கிறோம்ப்பா. அப்பா, எங்களுக்கும் இந்த சுபாவத்தை கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு வலிமை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு தயவை உண்டாக்கும் ஆண்டவரே. அநேக மக்களோடு நாங்கள் சமரசமாக போவதற்கு, அநேக மக்களோடு நாங்கள் அன்பு பாராட்டுவதற்கு தேவ கிருபை செய்யும் ஆண்டவர். ஸ்தோத்திரகர்த்தாவே. அப்பா, இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பழிவாங்கும் குணத்திலே இருந்ததில்ல, அவர்களை தயவாய் மன்னித்து அப்பா அவர்கள் மனம் மாறுவதற்கு தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. குடும்பத்திலே எந்த ஒரு அன்பு இல்லை என்றாலும் அங்கு ஒரு அன்பு சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவர். ஸ்தோத்திரகர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமா ஜெபிக்கிட்டோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you are watching New Eden TV.